அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆன்மீக சிந்தனையில் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்களுடைய தத்துவ சொற்பொழிவுகளில் இருந்து பிரபஞ்சத்தின் தோற்றம் என்ற சொற்பொழிவை பார்க்க இருக்கின்றோம். இந்த சொற்பொழிவை ஐடியா அண்ட் ஐடியாலஜி என்ற புத்தகத்தில் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அறிவுக்கு எட்டாத அருப்பொருளான பிரம்மம் எல்லை இல்லாதது என்பதையும் அதனுள் அடங்கியுள்ள தத்துவங்கள் சத்துவ, ரஜ மற்றும் தமோ என்பதையும் இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் மிக தெளிவாக நாம் பார்த்தோம். இயற்கையாகவே இந்த மூன்று தத்துவங்களும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்ளும் இயல்பை உடையன. அவை தாறுமாறான திசையிலே நகர்ந்து முடிவில்லா கோணங்களை கொண்ட வடிவங்களையும் அவை உருவாக்குகின்றன. ஆனாலும் பிரம்மம் தோற்றம் இல்லாமல் இருக்கும்போது பிரகிருதிக்கு அணுச்சூன்யா என்று பெயர். ஏனென்றால் அங்கு நான் செய்கின்றேன் என்ற சாட்சி உணர்வு அல்லது நான் இதை செய்துவிட்டேன் என்று சொல்லும் காட்சிகளோ பிரம்மத்திடம் இருக்கவில்லை. அதனால் இங்கே பிரம்மத்தை நாம் நிர்குண பிரம்மம் என்றுதான் சொல்லுகின்றோம். அதாவது அவனை பிரகிருதியின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லுகின்றோம். சாதாரணமாக சொல்ல வேண்டுமானால் பிரகிருதியால் இங்கே பிரம்மத்தை தன்வசப்படுத்த முடியவில்லை அல்லது உருமாற்ற முடியவில்லை என்று சொல்லலாம். அதனால்தான் இந்த நிலையிலே படைப்பின் விதை கூட அங்கே இருக்கவில்லை. பொதுவாக இரண்டுக்கும் மேற்பட்ட ஆற்றல்கள் ஒரே இடத்தில் செயல்பட்டால் அங்கே அந்த ஆற்றல்கள் முக்கோண வடிவத்தைத்தான் பெறும். பிரகிருதியின் போரிடுகின்ற இந்த மூன்று ஆற்றல்களும் அத்தகைய முக்கோண வடிவத்தைத்தான் பெறுகின்றன. ஆரம்பத்தில் இந்த முக்கோண வடிவத்திலே சமநிலைதான் இருக்கிறது. அறுகோணம், நவகோணம் மற்றும் பல கோணங்களை உடைய வடிவங்கள் யாவும் முக்கோண ஆற்றல்களாகவே மாற்றமடைகின்றன. ஆனால் இந்த முக்கோண ஆற்றல்களுக்கு இடையே சரியான இணக்கம் இருந்ததால் அங்கே விளைவுகள் எதுவுமே நடைபெறவில்லை. இத்தகைய சமச்சீர் நிலையில பிரகிருதியின் முக்குணங்களும் கூட சமச்சீர் நிலையில்தான் இருந்தது. ஆனாலும் இந்த நிலை இதற்கு முந்தைய படிநிலையை விட சற்று வேறுபட்டதுதான். அதாவது இங்கே முக்கோண ஆற்றல்கள் உருவாக்கிவிட்டன என்பது மட்டுமின்றி சத்துவ, ரஜ மற்றும் தமகுண ஆற்றல்களில் தெளிவான வித்தியாசங்களும் அங்கே காணப்படுகின்றன. ஆனால் இதற்கு முந்தைய படிநிலையிலே இந்த ஆற்றல்களுக்கிடையே தெளிவான அடையாளம் இருக்கவில்லை. எந்த ஒரு உணர்வுமின்றி அவை இருந்தன. ஆனால் இந்த முக்கோண வடிவத்தை அடைந்த பிறகு அந்த மூன்று ஆற்றல்களுக்கு இடையே இடைவிடாத பரிமாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த பரஸ்பர பரிமாற்றங்களுக்கு அல்லது உருமாற்றங்களுக்கு சொரூப பரிணாமா என்று பெயர். இங்கே சத்துவகுணம் ரஜகுணத்திற்குள் ஊடுருவினாலும் ரஜகுணம் தமகுணத்திற்குள் ஊடுருவினாலும் இந்த மாற்றங்களிடையே எந்த கட்டுத்தலைகளும் இருக்கவில்லை. எந்த பாண்டேஜ் எதுவுமே அங்கே இருக்கவில்லை. அங்கே மிக சரியான சீர்நிலை இருக்கின்றது. இந்த சம சீர்நிலையில் உள்ள பிரகிருதியை நாம் வெறுமனே பிரகிருதி என்றுதான் அழைக்கின்றோம். ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் புருஷன்தான் அடிப்படையான ஆதார பொருளாக இருக்கின்றான்.
மூன்று குணங்களால், அதாவது சத்துவ, ரஜ மற்றும் தம ஆகிய முக்குணங்களால் அவன் சுற்றி வளைக்கப்படும் போது எந்த விளைவாற்றலும் அங்கே வெளிப்படவில்லை என்றாலும், பிரகிருதி அணுச்சூன்யமாய் இருந்தபோது, அதாவது செயலற்ற நிலையில் இருக்கும்போது, புருஷ பாவனையில் இருந்த நிலைக்கும், பிரகிருதி முக்கோண ஆற்றல்களின் முக்கோண வடிவத்தை பெற்ற பிறகு அந்த புருஷ பாவனையில் இருக்கின்ற நிலைக்கும், இந்த இரண்டுக்கும் இடையே கோட்பாட்டு அளவிலான மாற்றமாவது இருக்கத்தான் செய்கின்றது. கோட்பாட்டு அளவில்தான். இந்த பிந்தைய நிலையில் புருஷன் கோட்பாட்டு அளவிற்குத்தான், அதாவது பிரகிருதியின் முக்குணங்களின் கட்டுதலுக்கு ஆளாகின்றான் என்றபோது அவன் ஆளாவது மட்டுமின்றி அவன் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுகின்றது. இன்னும் வெளிப்படவில்லை, ஆனால் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுகிறது. ஆனாலும் புருஷன் இன்னும் மாற்றமடையவில்லை. அதற்கு காரணம் பிரகிருதியின் முக்கோண ஆற்றல்களுக்கிடையே இந்த நிலையிலும், அதாவது இப்போதும் சமச்சீர் நிலைதான் காணப்படுகின்றது. ஆனாலும் உடனடியாக மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்கின்றது. எனவே புருஷன் இங்கே பாதிக்கப்படவில்லை என்பது உண்மைதான் என்றாலும், இந்த நிலையில் புருஷனிடத்திலே ஒரு கோட்பாட்டு அளவிலான விசேஷம் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த நிலையில் புருஷனுக்கு சிவா என்றும், பிரகிருதிக்கு சிவானி அல்லது கௌஷிகி என்றும் பெயர். பிரகிருதி கௌஷிகி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், படைப்பின் அடுத்த கட்டங்களில் இனி உருவாக போகும் பல்வகையான கோஷங்களுக்கு அவளே காரண பொருளாக இருக்கின்றாள். சிவனுக்கும் சிவானிக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே கோட்பாட்டு அளவில்தான் உள்ளது. தெளிவான வெளித்தோற்றம் எதுவும் இன்னும் ஏற்படவில்லை. முக்கோண ஆற்றல்களின் மோதல்களால் உருவாகும் விளைவாற்றல் வெளிப்படும் போதுதான் புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் இடையே தெளிவான வேறுபாடு தெரிகின்றது. போரிடுகின்ற இந்த மூன்று ஆற்றல்களின் சமநிலை பாதிக்கப்படும் போதுதான் இந்த விளைவாற்றல் வெளிப்படுகின்றது. புருஷனுடைய உருமாற்றமும் அப்போதுதான் துவங்குகின்றது. இந்த விளைவாற்றல் முக்கோணத்திலிருந்து வெடித்து வெளிவருகின்ற புள்ளிக்கு பீஜ என்று பெயர். தந்திராவில் இது காம பீஜ என்று சொல்லப்படுகின்றது. இந்த புள்ளியில் தான் படைப்பின் ஆவல் இருக்கின்றது. சிவசக்தி விபாகேன ஜெயதே சிருஷ்டி கல்பனா. அதாவது மெய்ப்பொருளான சிவன் முக்கோண ஆற்றலால் சுற்றி வளைக்கப்படுவதும், சக்தி அல்லது பிரகிருதி செயல் மற்றும் எதிர் செயல் புரிவதும், இவை அனைத்துமே படைக்க வேண்டும் என்ற விருப்பத்தால் அவர்களுக்கு உள்ளேயே நடைபெறுகின்ற ஒரு விளையாட்டே ஆகும். இந்த புள்ளி, அதாவது இந்த காம பீஜ என்று சொல்லப்படுகின்ற அந்த விளைவாற்றல் வெளிப்படுகின்ற அந்த புள்ளி தமகுணத்தை உடையது. அதனால் அவித்யா மாயாவின் கட்டுப்பாட்டிலும் அவளுடைய செயல்பாடுகளின் எல்லைக்கும் உட்பட்டதாக இருக்கின்றது. இந்த புள்ளியில்தான் இறைவனின் ஆவல் அடங்கி உள்ளது. அதனால் இந்த புள்ளிக்கு இச்சா பீஜ அல்லது ஆசையின் விதை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த புள்ளிக்கு அடுத்த நிலையானது ஆவலை வெளிப்படுத்துவது அல்லது விளைவாற்றலை வெளிப்படுத்துவது ஆகும். இந்த விளைவாற்றல் நேர்கோடாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் எந்த ஆற்றலும் தன்னை ஒரு வகையில் அல்லது ஒரு திசையில் தான் வெளிப்படுத்தியாக வேண்டும். சித்தாந்தத்தின்படி இந்த புள்ளி தமகுண ஆதிக்கத்தை உடையதாக இருந்தாலும் அதற்கு அடுத்த வெளிப்பாடுகள் சத்துவகுண ஆற்றலால் தான் நடைபெறுகின்றது.
ரஜ ஆற்றலும் அவளுக்குள்ளே செயல்படுகின்ற நிலையில்தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த இடத்தில் அவள் சத்துவ ஆற்றலைத்தான் பயன்படுத்துகின்றாள். இந்த இடத்தில் வெளித்தோற்றம் துவங்கியாக வேண்டும். சத்துவ ஆற்றல் நேர்கோடாகத்தான் செல்லும் என்பதால் இந்த வெளித்தோற்றமும் நேர்கோடாகத்தான் இருக்கின்றது. பொதுவாக பிரகிருதியின் இயற்கை பண்பு எதுவென்றால் புருஷ பாவனையில் இடைவெளியின்றி கலந்து இருப்பதுதான். ஆனால் இது படிப்படியாகத்தான் நடைபெறுகின்றது. அதனால் அவளுடைய இயக்கத்திலும் மாற்றம் நடைபெறுகிறது. வெளிப்படும் ஆற்றலும் படிப்படியாக குறைகிறது. ஆனாலும் அவளுடைய முக்குணங்களுக்கு இடையே நடைபெறுகின்ற மோதலானது முடிவில்லாமல் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது. அதன் காரணமாக பிரகிருதிக்குள்ளே உரசல் அதிகரிக்கின்றது. பிரகிருதி இவ்வாறு படிப்படியாக இணைவதாலும் உள் உரசல்கள் அதிகரிப்பதாலும் நேராக இருக்க வேண்டிய கோடு வளைய ஆரம்பிக்கிறது. அதனால் அலைநீளம் உருவாகிறது. இவ்வாறு உருவான முதல் வளைவிற்கு கலா என்று பெயர். பிரகிருதியானவள் காம பீஜத்திலிருந்து காம பீஜ புள்ளியிலிருந்து இந்த கலா வரை சுறுசுறுப்பாக இயங்குகின்றாள். இங்கே அவளுக்கு பைரவி என்றும் புருஷனுக்கு பைரவன் என்றும் பெயர் கிடைக்கின்றது. இடைவிடாத இந்த போராட்டத்தில் அடுத்தது ரஜ ஆற்றல் சத்துவ ஆற்றலை வெற்றி கொள்ளுகின்றது. அதற்கு பிறகு படிப்படியாக தமோ ஆற்றலின் ஆதிக்கம் அதிகரிக்கின்றது. இப்போது தம ஆதிக்கத்தின் விளைவாக அடுத்த வளைவு ஏற்படுகின்றது. இப்படி அடுத்து அடுத்து வருகின்ற வளைவுக்கும் அதற்கு முந்தைய வளைவுக்கும் இடையே உள்ள அலை நீளம் ஒரே அளவுள்ளதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையாக சொன்னால் அலை நீளம் குறைய குறைய வித்தியாசமும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இந்த வளைவுகளின் தொடர் வரிசைக்கு சத்ருஷ பரிணாமா என்று பெயர். இங்கே தமகுண பிரகிருதி தான் பிரபஞ்ச தோற்றத்திற்கு பொறுப்பேற்கின்றாள். இப்போது பிரபஞ்சம் படைக்கப்பட்டு விட்டது. இந்த படைப்பிற்கு அல்லது இந்த உருமாற்றத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரகிருதியின் பெயர் பவானி. பிரபஞ்சம் படைக்கப்பட்டு விட்டது. இந்த உருமாற்றத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரகிருதியின் பெயர் பவானி. அவளே பரிணாமத்தின் ஊக்க சக்தியாய் இருக்கின்றாள். பவானியின் ஆதிக்கத்தால் உருமாற்றம் பெற்ற புருஷ பாவனைக்கு பவ என்று பெயர். சமஸ்கிருதத்திலே பவ என்றால் ஆவது, ஆங்கிலத்திலே டு பிகம், அதாவது ஏதோ ஒன்றாக ஆவது. இங்கே புருஷன் படைக்கப்பட்ட பிரபஞ்சமாக மாறுகின்றான். அதனால் புருஷன் பவ என்று அழைக்கப்படுகின்றான். அதாவது என்னவாக ஆகின்றான்? பவ என்றால் ஆவது. இங்கே அவன் பிரபஞ்சமாக ஆகின்றான். ஆகவே அவனுக்கு பவா என்று பெயர். இந்த பவ என்பதற்கும் பவானி என்பதற்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் மிக பெரியது. ஆனால் பைரவனுக்கும் பைரவிக்கும் இடையே உள்ள வித்தியாசமானது கோட்பாட்டு நிலையிலிருந்து செயல்முறைக்கு தூண்டுவது மட்டுமே ஆகும். முதல் அத்தியாயமான சஞ்சாரமும் பிராணாவும் என்பதிலே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அகிலாண்ட மனதின் அல்லது பரம ஜீவனின் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். பிரபஞ்சம் போல காட்சியளிக்கின்ற பரமஜீவனுடைய இந்த தோற்றத்திற்குரிய செயலானது ஆக்கத்திற்கான ஒரு அணுகுமுறையாகும். இந்த பரிணாம பாதையிலே எண்ணற்ற வளைவுகள் உண்டாகி நெடுங்காலத்திற்கு பிறகுதான் மனித உடல் உருவானது.
கடும் சிக்கலான இந்த உடல் அமைப்பின் வளைவுகள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஆனால் இன்னமும் துவங்கிய புள்ளிக்கு மிகவும் அருகில்தான் இருக்கின்றது. மனித மனம் மிகவும் நுண்மையானது. சாதனாவின் மூலம் அல்லது ஆன்மீக பயிற்சியின் மூலம் அவித்யா மாயாவை கடந்து அல்லது எதிர்த்து போராடினால் இறைவன் மீது கவர்ச்சியை உண்டாக்கும் வித்யா மாயாவின் எல்லைக்குள் ஒரு மனிதனால் வந்துவிட முடியும். இப்படித்தான் மன விடுதலையை அல்லது முக்தியை மனிதர்களால் பெற முடியும். நிர்குண விடுதலையை அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் மனித உடலில் அதி ஜடநிலையில் இருக்கின்ற மனதின் சாட்சி பகுதியில் இருந்துதான் முயற்சியை துவங்கியாக வேண்டும். அதாவது மனதின் சாட்சி பகுதி ஏதேனும் ஒரு ஆற்றலின் உதவியால் பரமஜீவனின் என்ன வெளிப்பாட்டினால் வெளிப்படுகின்ற ஒற்றையான நேர்மறை ஆற்றலை எதிர்த்து சென்றால்தான் இது சாத்தியமாகும். அந்த ஒற்றை நேர்மறை ஆற்றலை எதிர்த்து செல்லுகின்ற ஆற்றல் ஒரு எதிர்மறை ஆற்றலாக இருந்தாக வேண்டும். ஏனென்றால் நேர்மறையை வெல்ல வேண்டுமென்றால் அதற்கு எதிர்மறை தான் பொருத்தமாக இருக்கும். எனவே மோட்சத்தை அடைவதற்கான நிர்குண ஆன்மீக பயிற்சியானது எப்போதுமே எதிர்மறையான பாதைதான், எதிர்ப்புகள் தான், தடைகள் தான், தடுமாற்றங்கள் தான். ஆகவே எப்போதுமே அது எதிர்மறையான பாதைதான். புருஷனோடு ஒன்றாய் கலந்து மோட்சத்தை பெறுவதற்கு தூண்டுகின்ற அந்த ஆற்றலின் பெயர் கோட்பாட்டு அளவில் எதிர்மறை பண்புள்ள சுருண்ட பாம்பின் வடிவில் உள்ள அந்த ஆற்றலின் பெயர் குல குண்டலினி. இந்த குல குண்டலினியானது மனித உடலின் எதிர்மறை ஆற்றலாய் இருப்பதால் அது ஒவ்வொருவரிடமும் வித்தியாசமாகவே இருக்கும். மனோதேக விடுதலைக்கான சாதனாவின் துவக்கம் ஜட நிலையில் இருந்துதான் துவங்கியாக வேண்டும். அது இந்த உடலுக்குள் ஏதேனும் ஒரு பகுதியில் தான் இருந்தாக வேண்டும். அதாவது இந்த உடலில் அதிஜட பொருளான நிலப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு பகுதியாக அது இருந்தாக வேண்டும். ஏனென்றால் பஞ்சபூதங்களிலே இந்த நிலப்பகுதி தான் அதி ஜடமான பகுதி. அந்த இடம் உடலில் உள்ள மூலாதார சக்கரம் தான். எனவே எதிர்மறை ஆற்றலாகிய இந்த குல குண்டலினியின் இருப்பிடம் மூலாதார சக்கரத்தில் தான் இருக்கிறது. இது அடிப்படையில் எதிர்மறை பண்பைத்தான் உடையது. அதாவது மனித ஜீவனிடத்திலே அந்த துவக்க புள்ளியானது எதிர்மறை காம பீஜமாக உள்ளது. பரம ஜீவனில் பிரகிருதியின் நேர்மறை விளைவாற்றலால் வெளிப்படுகின்ற அந்த புள்ளியை காம பீஜா அல்லது இச்சா பீஜா என்று சொல்வதை போல ஜீவன்களிலே இந்த மூலாதாரம் தான் எதிர்மறை ஆவலின் துவக்க புள்ளியாக இருக்கின்றது. குல குண்டலினி இருக்கின்ற பகுதிக்கு காம பீட்ட என்று பெயர். பரமஜீவனுடைய அடிப்படை நேர்மறை ஆற்றலின் துவக்க புள்ளியான காம பீஜமானது சம்புலிங்கத்தின் பின்பகுதியிலும் எதிர்மறை ஆற்றலின் புள்ளியானது ஸ்வயம்புலிங்கத்தின் பின்பகுதியிலும் இருக்கின்றது. ஒரு யோக சாதகனுக்குள்ளே அல்லது குல குண்டலினியின் உதவியோடு அறிவியல் முறையிலான ஆன்மீக பயிற்சியை செய்கின்ற ஒருவனுக்குள்ளே இந்த அடிப்படை எதிர்மறை ஆற்றலானது அவித்யா மாயாவுக்கு எதிராக மிகவும் தீவிரமாக மேலெழுந்து அடிப்படை நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்திற்குள் கலந்து விடுகின்றது. எதற்காகவும் விட்டுக் கொடுக்காத இந்த தீவிரமான ஆன்மீக பாதை மட்டுமே எல்லையில்லா அந்த மெய்யுணர்வில் ஒன்றாய் கலப்பதற்கான ஒரே பாதையாகும். இந்த சொற்பொழிவு
1959 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஜமால்பூரில் சத்குரு தாரக பிரம்மா ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள் ஆற்றிய உரையாகும். இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைந்தது. நன்றி.